ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க கென்டக்கி ஸ்டேட்ல கேம்பல் கவுண்டிங்கிற ஒரு கவுண்டி இருக்கு. அந்த கவுண்டியில் அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ராபர்ட் பாஸ்லேங்கிற ஒரு நபர் ரூஃபிங் பிசினஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது புதுசா கட்டுற வீடுகளுக்கு மேற்கூரை போடுறது, ஈவன் பழைய வீடுகளில் டேமேஜ் ஆன மேற்கூரையை மாத்துறதுன்னு ஒரு ரூஃபிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அவரோட மனைவி பேர் ஏமியும் இவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராபர்ட் அண்ட் ஏமிங்கிற தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 7 வயசுல ஒரு பையனும் 10 வயசுல இன்னொரு பையனும் இருக்காங்க. இந்த ராபர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சின்ன வயசுல ஒரு கடினமான சூழ்நிலையில வளர்ந்துருக்காரு. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் வளர்ந்ததுனால இந்த பிஸ்னஸை ரொம்ப சீரியஸாக எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இந்த ரூஃபிங் பிஸ்னஸ் 2005 வருஷமே $1 மில்லியன் மேலே இவருக்கு இன்கம் கொடுக்குற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருந்திருக்கு. அவங்க மனைவி ஏமியும் இந்த பிஸ்னஸில் அவருக்கு உதவியாக இருந்திருக்காங்க. இந்த ராபர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து வந்ததுனால கொஞ்சம் இரக்க குணம் ஜாஸ்தியாக இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிறிஸ்மஸ் அப்போ ஒரு பெண்மணி இவரை காண்டாக்ட் பண்றாங்க. சார், எங்கள் வீட்டில் ரூஃபிங் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுது, அதுவும் இப்போ ஸ்னோ டைம்ங்கிறதுனால நிறைய குளிருது, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க, ரூஃபை மாற்றி கொடுங்க, எங்ககிட்ட பணம் இல்லை, பட் இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது பணம் சேர்த்து தர்றேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி ஒரு 4-5 குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறதுனால இவர் பணம் வாங்காமையே அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு கிறிஸ்மஸ் முடிங்க, அதுக்கப்புறம் உங்களால் எப்போ முடியுதோ பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான இரக்க குணம் வாய்ந்த நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ராபர்ட்டுக்கு சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ், மனைவி, குழந்தைகள்னு ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த இந்த தம்பதிகளோட வாழ்க்கையில மே மாதம் 17 2005 வருஷம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வு நிகழ ஆரம்பிக்குது. காலையில ஒரு 4 மணி இருக்கும். இந்த ஏமிங்கிற மனைவி பதட்டமா 911க்கு கால் பண்றாங்க. எதிர்முனையில் இருக்க 911 ஆபரேட்டர் கேட்கிறாரு, என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்கும் போதே ஏமி பயங்கரமா கத்தி கதறி அழுகுறாங்க. அவங்களால பேசவே முடியல. அவங்க சொல்ற விஷயம், எங்க வீட்டுக்குள்ள ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான், என்னோட கணவரை சுட்டு கொலை பண்ணிட்டான், அதுக்கப்புறம் என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்றான், நான் பயந்துட்டு இப்போ ஒரு கிளாசட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கேட்கிறாங்க, இன்னமே அந்த இன்ட்ரூடர் உங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அந்த 911 ஆபரேட்டர் கேட்கிறாங்க. அப்ப ஏமி சொல்றாங்க, எஸ், அவன் லிவிங் ரூம்ல இருக்கிற சத்தம் கேட்குது, அதுக்கு பக்கத்துல இருக்க பெட்ரூம்ல தான் என்னோட குழந்தைகள் படுத்துட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்குன்னு கத்தி கதறி உதவி கேட்கிறாங்க. பட் திடீர்னு ஏமியோட லைன் வந்து கட் ஆயிடுது. அப்போ அந்த 911 ஆபரேட்டர் என்ன பண்றாங்க, திரும்பவும் இந்த ஏமியை வந்து காண்டாக்ட் பண்றாங்க. அப்போ ஏமி காலை அட்டன் பண்றாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க, அந்த இன்ட்ரூடர் ரொம்ப பக்கத்துல இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த 911 ஆபரேட்டரும் எதிர்முனையிலிருந்து அமைதியா என்ன நடக்குதுங்கிறத பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஏமி திரும்ப பயங்கரமா கத்துறாங்க. உடனே போலீஸ் அனுப்புங்க, அந்த இன்ட்ரூடர் வெளியில போயிட்டான்னு நினைக்கிறேன், என்னோட குழந்தைகள் பக்கத்துல ரூம் இருக்காங்க, எனக்கு வெளியில போகும் பயமா இருக்கு, உடனே உதவி கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே பேராமெடிக் டீம், போலீஸ் டீம் எல்லாருமே வர்றாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் டீம் அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டாங்க. அந்த இன்ட்ரூடர் இல்ல, ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ பெட்ரூம்ல போய் பார்க்கும்போது அந்த ராபர்ட்ங்கிற நபர் தூக்கத்தில் இருக்கும்போதே அவரை கிட்டத்தட்ட 7 டைம் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஆமியோட உடலை பார்க்குறாங்க. போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. அந்த பெண்மணியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்த மேலாடியை இப்படி கண்ணா பின்னான்னு கிழிச்சு அந்த பெண்ணோட மார்பு பகுதியில் எங்கே பார்த்தாலும் காயமா இருக்கு. ஸோ வந்த கொலைகாரன் ஏமி கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இந்த காயத்திலேருந்து போலீஸால உணர முடியுது. பட் ஃபார்ச்சுனேட்லி பக்கத்து ரூம்ல படுத்திருந்த அவங்க 2 குழந்தைகளையும் அந்த கொலைகாரன் எதுவுமே பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் இந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இன்ட்ரூடர் இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்திருக்கானா, இவங்க பேக் டோர் இருக்கு, அந்த பேக் டோருக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியை உடைச்சி அது வழியா கையை விட்டு டோரை ஓபன் பண்ணி தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. கொலை செய்யப்பட்ட ராபர்ட்டோட உடலுக்கு கீழே பக்கத்துல பார்க்கும்போது 2 விதமான ஷெல் கேஸ் இருக்கு. பட் அவரை 7 டைம் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. பட் 2 ஷெல் கேஸ் தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து அந்த கொலைகாரன் கவனமா எல்லா ஷெல் கேஸையும் எடுத்துட்டு போக முயற்சி பண்ணும்போது 2 ஷெல் கேஸை விட்டுட்டு போயிருக்கான். அதை வந்து போலீஸ் ஒரு முக்கியமான தடயமா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ராபர்ட்ங்கிறவர் ஒரு நல்ல மனிதர்,
பக்காவான சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். அப்படிப்பட்ட இந்த ராபர்ட்டை நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வீடு புகுந்து கொலை பண்ண என்ன மோட்டிவ், என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடும்போது அவங்க வீட்டில் இருக்கிற பலவிதமான கபோர்டு எல்லாமே கலைஞ்ச நிலையில இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இவங்க வீட்டுக்குள்ள வந்த நபர் இந்த வீட்டுக்குள்ள இருந்து எதையோ ஒரு பொருளை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்ரூம்ல போய் பார்க்குறாங்க, அங்க ஒரு கிளாசெட் இருக்கு, அதுக்குள்ள இவங்க நிறைய மெடிசின் வச்சிருக்காங்க. லிவிங் ரூம்ல நிறைய பணம் இருக்கிற கபோர்டு கூட அவன் விட்டுறான். பட் பாத்ரூம்ல அந்த மெடிசன் வச்சிருக்க அந்த கபோர்டையே ஃபுல்லா கலைச்சு போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து போலீஸுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மேபி இந்த கொலைகாரனோட நோக்கம் பாத்ரூம்ல இருக்க அந்த மெடிசின் பேக்ல இருந்து ஏதோ ஒன்று எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஒருவேளை ஒரு போதை ஆசாமி உள்ள வந்திருக்கலாம், இந்த மெடிசின் இவங்க வச்சிருக்க இடத்துல ஏதாவது போதை மருந்து வச்சிருக்காங்களோ அப்படிங்கிறத தேட முயற்சி பண்ணிருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்ப ஏமி கிட்ட கேட்கிறாங்க, அந்த கொலைகாரன் எப்படி இருந்தான்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு 6 அடி ஆஜானு பாகுவா இருந்தான், அமெரிக்க வெள்ளை இனத்தை சேர்ந்தவன். பட் அவன் பக்கத்துல வரும்போது ஒரு பயங்கரமான துர்நாற்றம் அவனோட உடம்புல இருந்து வந்துச்சுங்கிறாங்க. ஸோ இவங்க சொல்ற அந்த குழுவை வச்சு பார்க்கும்போது அந்த நபர் பாத்ரூம்ல இருக்க மெடிசின் கபோர்டை மட்டும் தேட முயற்சி பண்ணிருக்கும் போது ஒருவேளை பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஹோம்லெஸ் மேன் வந்து இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இவங்களை கொலை பண்ணி ஏதாவது போதை மருந்து கிடைக்குமான்னு பார்க்க முயற்சி பண்ணியிருப்பானோ. பிகாஸ் அவன் உடம்புல இருந்து ஒரு துர்நாற்றம் வந்துச்சுங்கிறாங்க. இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புள் நிறைய பேர் குளிக்காம இருப்பாங்க. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி கூட இருக்கலாமான்னு திங்க் பண்ணா கூட, இப்போ அப்படி ஒரு ஹோம்லெஸ் ஒரு மேன் ஒருத்தன் உள்ள வர்றான் அப்படின்னா வீட்டுக்குள்ள இவ்வளோ பணம் நகைகள் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிருக்கலாமே. பட் ஏன் வந்து அவன் பணம் நகையை எடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெடிசினுக்காக மட்டும் இவ்வளோ பெரிய கொலையை பண்ற அளவுக்கு ஒருத்தன் உள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது ராபரிக்காக பண்ணப்பட்ட கொலை கிடையாது. கண்டிப்பா ஒரு பர்சனல் மோட்டிவ் இருக்கு. ராபர்ட்டுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் பர்சனலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. ஸோ இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெரிய தடயம் கிடைக்கல. ஒரு 3வது நபரோட ஃபிங்கர் பிரிண்டோ 3வது நபரோட டிஎன்ஏவோ எந்த விதமான ஃபாரன்சிக் தடயங்களும் இந்த வீட்டில் கிடைக்கல. பட் அதே டயத்தில் வீடு புகுந்து தூங்கிட்டு இருந்த ஒரு நபரை சுட்டு கொலை பண்ண அந்த நிகழ்வு அந்த ஏரியா மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு உண்டு பண்ண ஆரம்பிக்குது. ஈவன் அந்த லோக்கல்ல இருக்கிற 2-3 ஸ்கூலுக்கு ஒரு 4-5 நாள் லீவ் விட்டுருக்காங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு சுட்டு கொலை பண்ற ஒரு கொலைகாரன் வெளியில சுத்திட்டு இருக்கான், திடீர்னு ஸ்கூலுக்குள்ள வந்துட்டா என்ன பண்றதுன்னு அவ்வளவு பதட்டத்தில் ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கும் போது இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்றாங்க, சரி நம்மளால ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸை கண்டுபிடிக்க முடியல, பட் ராபை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பெக்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாங்கிற மாதிரி அவங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த ஆமி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கணவரை பொறுத்த வரைக்கும் ரூஃபிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் யாருக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு, ஈவன் பிசினஸ்ல கூட சில பண பிரச்சனை வந்துச்சுன்னா பேசி தீர்த்துப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு தெரிஞ்ச எதிரிங்கிற மாதிரி யாருமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அப்பப்போ நிறைய பிரச்சனை வரும், கிளைண்ட்டோட பிரச்சனை வரும், பிசினஸ் பார்ட்னர் கூட பிரச்சனை வரும், கஸ்டமர் கூட பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை வரும். பட் கொலை பண்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ற நபர்னு எனக்கு யாரையும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ திடீர்னு யோசிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வேலை செய்யற ஒரு நபர் கூட ராபுக்கு பிரச்சனை ஏற்படுத்து அந்த நபரை வேலையை விட்டு அனுப்பிட்டான். அது ஒண்ணு. ரெண்டாவது, ராப் கூட ரைட் ஹேண்ட் மாதிரி நோவாங்கிற இன்னொரு நபர் வேலை பார்க்குறாரு. அந்த நபர் யாருன்னா ராபுக்கு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு. ஸோ அந்த நபர் மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்கு. பிகாஸ் வந்த கொலைகாரனோட ஹைட்டு வெயிட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது நோவா மாதிரி எனக்கு தெரியுதுங்கிறாங்க. பட் வந்த கொலைகாரன் ஒரு மாஸ்க் போட்டதுனால ஃபேஸை பார்க்க முடியல, பட் அந்த உடல் அமைப்பு வந்து நோவா மாதிரி இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 சஸ்பெக்ட் இருக்காங்க. ஒன்று ராப் கிட்ட வேலை பார்த்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு வெளியில போன நபர், அடுத்து ராப் கூட ரைட் ஹேண்டா இருக்கிற நோவாங்கிற நபர். இப்போ 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. பட் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வெளியில போன நபர் வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு, இந்த ஊருக்கு வரவே இல்லை. ஸோ அவர் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ராப் கூட ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கிற நோவாங்கிற அந்த நபரை விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் எனக்கும் ராபுக்கும் பிரச்சனை இருக்குது உண்மைதான், நாங்கள் நல்ல நண்பர்கள் கூட பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டோம் சார், கொலை பண்ற அளவுக்கு எனக்கு ராபுக்கு பிரச்சனை கிடையாது, மேலும் இந்த கொலை நடந்தப்போ நான் அந்த ஊர்லயே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்குரிய எவிடன்ஸை காட்டுறாரு. பட் அவர் சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு, சம்பந்தப்பட்ட இரவு அவர் இந்த ஊர்லயே இல்லைன்னு தெரிய வருது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கேஸ்ல சஸ்பெக்டா இருக்கிற 2 பேரும் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு 2 பேரையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. ராபர்ட் பாஸ்லேங்கிற சக்சஸ்ஃபுல்லா ரூஃபிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிசினஸ் மேனை நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது
வீடு புகுந்து 7 டைம் சுட்டு கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு? போலீஸ் அந்த கொலைகாரனை பிடிக்க முடிஞ்சிச்சா? கிரைம் சீன்ல சரியான தடயங்கள் இல்லாம இருந்தா கூட ஃபாரன்சிக் டீமால அந்த கொலைகாரனை நெருங்க முடிஞ்சிச்சா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச யூஎஸ்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி ராபை யாரு சுட்டு கொலை பண்ணாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமா பிஸியா வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. போலீஸ் இனிஷியலா என்ன நினைச்சாங்கன்னா, ராபு வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு யாருக்கூடிய பிரச்சனை இருக்கு, மேபி இது பிசினஸ் ரிலேட்டடான கொலையா இருக்கலாம் நினைச்சு 2-3 பேரை விசாரிச்சு பார்த்தாங்க. எதுவுமே செட் ஆகல. அப்ப போலீஸ் என்ன பண்றாங்க, திரும்ப நம்ம அவங்க வீட்டுக்கே போலானே. அவங்க வீடை ஃபுல்லா சோதனை பண்ணும்போது அவங்க வீட்டுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தாங்க பாருங்க, போலீஸே ஒரு செகண்ட் மிரண்டு போயிட்டாங்க. உள்ள நூத்துக்கணக்கான பெண்களோட நிர்வாணமான போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. அந்த போட்டோ எங்க எடுக்கப்பட்டதுன்னா, ஒரு நடுக்கடல்ல ஒரு போட் இருக்கு. அந்த போட்ல தான் பலவிதமான பெண்கள் நிர்வாணமா இருக்கிற போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. இப்போ அவங்க மனைவி கிட்ட கேட்கறாங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, சரி என்னோட கணவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன், அவருக்கு வந்து யாரு கூட பிரச்சனையும் கிடையாது, நல்ல உதவி பண்ற மனப்பான்மை இருக்கு. பட் அதையும் தாண்டி பர்சனலா அவருக்கும் சில வீக்னஸ் இருக்கு. அவரோட வீக்னஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கடலுக்குள்ள போட்டை எடுத்துட்டு போயிடுவார் சார். அங்க போய் பார்ட்டி பண்ணுவாரு. தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், கூட வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை அவர் போட்ல கடலுக்கு கூட்டிட்டு போவார். ஈவன் அங்க நிறைய பெண்களை வர வச்சு முழு நிர்வாணமாக்கி தான் அந்த பார்ட்டியை கொண்டாடுவாங்க. நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய போட்டோ எடுப்பாரு. அந்த போட்டோவை அவர் தன்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இப்படி வீட்டுக்குள்ள எடுத்து வந்து லாக்கர்ல பத்திரமா வச்சுப்பாரு. பிகாஸ் வெளியில வச்சா வேற யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக. இதுதான் சார் ராபோட வீக்னஸ்ங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்றாங்க. இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வியூ கிடைக்குது போலீஸுக்கு. இது வரைக்கும் ராபர்ட்ங்கிறவர் ஒரு நல்ல மனிதர், உதவி செய்யறவர்னு ஒரு ஆங்கிள் இருக்கும்போது, அவருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பொழுதுபோக்கு இருக்கே, அது மூலமா யாராவது எதிரிகள் ஏதாவது இருப்பாங்களோன்னு பார்க்கும்போது, அந்த நூற்றுக்கணக்கான நிர்வாணமான போட்டோவை பார்க்கும்போது அதுல ஒரு பெண் மட்டும் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்காங்க. அந்த பெண்ணோட போட்டோ வந்து நிறைய டைம் இருக்கு. ஆக்சுவலி அந்த பெண் யாருன்னு விசாரிக்கும் போது அவங்க பேரு டார்லான்னு தெரிய வருது. இப்போ அந்த பெண்ணை போய் விசாரிக்கிறாங்க. சார் ராபர்ட் வந்து அடிக்கடி என்னை இந்த பார்ட்டி கூப்பிடுவாரு, நிறைய பணம் கொடுப்பாரு, நாங்க ஜாலியா போய் இந்த பார்ட்டில இருந்துட்டு வந்துருவோம். அதை தாண்டி எனக்கும் ராபர்ட்டுக்கும் எந்த விதமான உறவும் இல்லைங்கிறாங்க. பட் போலீஸோட அனுமானம், இவங்க 2 பேத்துக்குள்ள ஏன் ஒரு இல்லீகல் அஃபையர் இருக்கக்கூடாது, டார்லாவோட கணவருக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ தெரிஞ்சு ஏன் பொறாமை உணர்ச்சியில இந்த ராபர்ட்டை கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற ஆங்கிள் விசாரிக்கிறாங்க. அப்ப இந்த கொலை நடந்தப்போ இந்த நிர்வாண போட்டோல இருந்த டார்லாங்கிற பெண்மணி எங்க இருக்காங்கன்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவங்க இந்த ஏரியாவிலே இல்ல, அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தெரிய வருது. பட் போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு லீடு கிடைச்ச மாதிரி இருக்கு. இதை வச்சு மேபி யாராவது சஸ்பெக்டை கொண்டு வரலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு டெட் எண்டா போய் முடியுது. ஜெனரலா எந்த ஒரு கொலை வழக்கிலையும் கொலை செய்யப்பட்ட நபரோட உடலை ஃபர்ஸ்ட் யாரை பார்க்குறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 சஸ்பெக்டா வருவாங்க. அதுவும் ஸ்பவுஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெக்டா வருவாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கணவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, மனைவிக்கு வந்து சிறு காயங்களோட உயிர் தப்பிச்சிருக்காங்க. மேபி வந்த கொலைகாரன் அவங்க கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் வந்து நடந்ததுங்கிற மாதிரி மனைவி சொல்றாங்க. பட் போலீஸ் இனிஷியலா இந்த மனைவி மேல ஒரு சந்தேகம் வரல. பட் இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்க நண்பர்கள்கிட்டையும் குடும்ப உறவுகள்கிட்டையும் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, சார் வெளிப்புறமா பார்க்க ஏதோ ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க 2 பேத்துக்குமே அவுட் ஆஃப் மேரேஜ் நிறைய தொடர்பு இருக்குங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆணோட தொடர்பு இருக்கு, அவருக்கு வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கு. ஸோ 2 பேருமே ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்துட்டு இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சந்தோஷமான தம்பதிகள்னு தெரிய வரும்போது இல்ல இவங்க கொஞ்சம் உங்க உறவு கொஞ்சம் மோசமா தான் இருந்திருக்கு, அவ்வளோ ஒரு ஹாப்பியான கப்புள்னு சொல்ல முடியாதுங்கிறது தெரிய வருது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த லாக்கர்ல இருந்து ஒரு 100 போட்டோ எடுத்தாங்களா, அந்த போட்டோ எல்லாம் ஒண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு போட்டோவை பார்த்தாங்க, பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அந்த போட்டோல யார் இருக்கானா, இந்த மனைவி ஏமி இருக்காங்க. இவங்களும் போட்ல நடந்த அந்த பார்ட்டிக்கு போயிருக்காங்க. பட் ஏற்கனவே அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இல்ல சார் என் கணவருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு தெரியும், அவரு தான் போவாரு, நானும் அந்த பார்ட்டிக்கே போனதில்லை, நான் நிறைய டைம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி தான் போலீஸ் கிட்ட இவங்க ஒரு நல்லவங்க மாதிரி இவங்களை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க அந்த மாதிரி போட்ல நடந்த நிர்வாணமான பார்ட்டிக்கு பல முறை போனதுக்குரிய போட்டோ இருக்கிறதுனால
முதன்முறையா இந்த மனைவி ஏமி மேல போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. கண்டிப்பா இந்த மனைவி கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குங்கிறதுனால இதுவரைக்கும் சுத்தி பல இடங்கள்ல விசாரணை பண்ணிட்டு இருந்த போலீஸ் இப்போ முதன்முறையா இந்த மனைவி ஏமிங்கிற பெண்மணியை நோக்கி அவங்களோட விசாரணை கணைகள் பாய ஆரம்பிக்குது. ஸோ எப்போ அந்த மனைவி மேல சந்தேகம் வந்ததோ அப்போ போலீஸ் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு இவங்க வீடை வந்து சர்ச் பண்றாங்க. அப்படி வீடை ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கும்போது போலீஸுக்கு முதன்முறையா ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த பேஸ்மெண்ட்ல இப்படி மாடிப்படி ஏறி போற அந்த கீழ்ப்பகுதியில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு பேஸ்பால் பேட் இருக்கு. அந்த பேஸ்பால் பேட் வந்து அலுமினியத்தால செஞ்சது. அதை அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. உடனே அந்த பசங்க கிட்ட கேட்குறாங்க, வீட்டில் இருக்க பசங்கிட்ட, இந்த பேட் யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்குறாங்க. இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. உடனே அந்த பேட்டை வந்து எடுத்துகிட்டு போய் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பேட் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. சுற்றி நிறையா ஸ்க்ராச்சஸ் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அந்த பேட்டை இன்னுமே உற்று நோக்கி பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் பயங்கரமான கிளார் அடிக்குது. அதாவது ரிஃப்ளெக்ஷன், கண்ணு கூசுற அளவுக்கு அடிக்குது. ஏதோ ஒரு பொருள் வந்து அதில் ஒட்டிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த அலுமினியம் பேட்டில் ரொம்ப கிளார் அடிக்கிற மாதிரி ஒட்டிட்டு இருந்த என்ன பொருள்னு ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது சின்ன சின்ன கண்ணாடி துகள்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்தவனே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, இவங்க வீட்டுக்கு வந்த இன்ட்ரூடர் பேக் டோரை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கான். ஸோ கண்ணாடியை வந்து உடைச்சிருக்கான். ஒருவேளை இந்த பேஸ்பால் பேட்டை வச்சு ஏன் அந்த கண்ணாடியை உடைச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ அந்த கண்ணாடி துகள்கள் இந்த பேஸ்பால் பேட்டுக்கு ஏன் வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அதை நிரூபிக்கிறதுக்கு சும்மா வேற லெவல்ல ஒரு அட்வான்ஸ் ஃபாரன்சிக் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம நிறைய ஸ்கூல் காலேஜில் படிச்சிருப்போம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொன்னால் ஒளி விலகல்பாங்க. இப்போ ஒளி வந்து தண்ணிக்குள்ளே பாயும் போதோ, இந்த மாதிரி கண்ணாடி தளத்துக்குள்ளே பாயும் போதோ, இல்லை நீருக்குள்ளே பாயும் போதோ, பிளாஸ்டிக்குள்ளே பாயும் போதோ அது அதோட பாதையிலேருந்து விலகல் ஏற்படும். பிகாஸ் ஒவ்வொரு பொருளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த ஒளி விலகல் வந்து ஏற்படும். தண்ணியில் ஒரு மாதிரி ஒளி விலகல் ஏற்படும், கண்ணாடிக்குள்ள ஒரு மாதிரி ஒளி விலகல் ஏற்படும். அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருளுக்குள்ளே போகும்போது ஒரு விதமான ஒளி விலகல் ஏற்படும். அந்த ஒளி விலகலை வந்து ஈஸியாக நம்மளால சில பிசிக்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபாரன்சிக் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சு இந்த பேட்டால தான் அந்த கதவு உடைக்கப்பட்டதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு எப்படி கைரேகை யூனிக்கா இருக்கோ, டிஎன்ஏ யூனிக்கா இருக்கோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு கண்ணாடி துகள்கள்லையும் இருக்கிற ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படி ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்ணாடி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஒரு விண்டோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்போ நிறைய கெமிக்கல் காம்பனண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கும் சில யூனிக்கான மெத்தட் இருக்கும். அதை கம்பைன் பண்ணுறது சிலதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் விண்டோ டோர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும், இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் முகம் பார்க்கறதுக்காக பண்ணுற மேனுஃபேக்சரிங் கண்ணாடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் 3 விதமான காம்பினேஷன் இருக்குது. என்ன மாதிரி கண்ணாடி மேக் பண்ணுறது, அதை யார் மேக் பண்ணாங்க, அதில் என்ன மாதிரி கெமிக்கல் காம்பனண்ட் மேக் பண்ணாங்க, இது 3 கலவையாக வரும்போது அந்த கண்ணாடிக்கு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். அந்த ஐடென்டிட்டி எது மூலம் தெரிஞ்சுக்க முடியும்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த கண்ணாடி எடுத்து அதுக்குள்ள ஒளியை பாய்ச்சும் போது அது எவ்வளவு தூரம் ஒளி வந்து பெண்ட் ஆகி விலகுதுன்னு பார்ப்பாங்க. அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்க முகம் பார்க்குற கண்ணாடியில் இருக்கிற ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் நம்ம வீட்டு டோரில் ஜன்னலில் இருக்கிற கண்ணாடியில் இருக்கிற ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேற மாதிரி இருக்கும். அதே டயத்தில் இப்போ நம்ம வீட்டில் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, அதில் இருக்கிற ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடியில் வர ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உடஞ்சி போனால் அந்த பேக் டோரில் இருக்கிற கண்ணாடி இருக்குல்ல, அதை எடுத்து அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த பேஸ்பால் பேட்டில் ஒட்டிட்டு இருந்த சின்ன சின்ன கண்ணாடி துகள்கள் இருக்குல்ல, அதுலேருந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுப்போம். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போன்னு ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பேஸ்பால் பேட்டில் ஒட்டிட்டு இருந்த கண்ணாடி துகள்கள் உடைக்கப்பட்ட, அதாவது பின்னாடி இருக்கிற கதவுகளை உடைச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அந்த கதவுலேருந்து உடைக்கப்பட்ட கண்ணாடி துகள்கள் தான் ஒட்டிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன அர்த்தம், இந்த அலுமினிய பேஸ்பால் பேட்டை வச்சு தான் அந்த டோரை உடைச்சிருக்காங்க. ரெண்டாவது, போலீஸ் இந்த கிரைம் சீன்ல இனிஷியலா வந்தவனே பார்த்தாங்க,
இப்போ கண்ணாடியை உடைக்கும் போது கண்ணாடி துகள்கள் இப்போ வெளியிலேருந்து ஒருத்தன் உடைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரூடர் உடைக்கிறான் அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான் கண்ணாடி துகள்கள் அதிகமாக இருக்கும். பட் இந்த கிரைம் சீனில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில தான் கண்ணாடி துகள்கள் அதிகமாக இருக்குது. அப்போவே போலீஸுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இந்த கண்ணாடி வந்து உள்புறமாக இருந்தால் உடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சு கிளியரான பிக்சர் கிடைக்குது. இவங்க வீட்டில் ஒரு பேஸ்பால் பேட் இருக்கு, அதை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் இந்த கண்ணாடியை உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நிரூபணமாகுது. மேலும் அந்த வீடை சல்லடை போட்டு தேடும்போது அவங்க வீட்டுக்குள்ள ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஒரு துணியை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்க்குறாங்க, அதுக்குள்ள மொத்தம் ஒரு 4 ஷெல் கேஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. கிரைம் சீன்ல ஏற்கனவே 2 ஷெல் கேஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த 6 ஷெல் கேஸையும் எடுத்துக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட ராபோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த துப்பாக்கி குண்டுகளை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, ராப துப்பாக்கியால சுடும்போது வெளியில வந்த ஷெல் கேஸ் தான் வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த மாதிரி எவிடன்ஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனைவி ஏமி மேலதான் நிறைய சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அடுத்தபடி அந்த ஏமி மேல போலீஸ் சந்தேகம் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அவங்க ஒரு நைட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. போலீஸ் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அவங்க மார்பக பகுதியில் நிறைய காயம் இருக்கிறத காமிக்கிறாங்க. பட் அந்த காயத்தோட நேச்சரையும் இந்த ட்ரெஸ் கிழிக்கப்பட்டதையும் பார்க்கும்போது இது யாரோ ஒரு நபர் அடி பிடிச்சு இழுக்கும் போது கிழிஞ்சது மாதிரி தெரியல. கத்திரிக்கோலை வச்சு நீட்டாக ஃபர்ஸ்ட் மேல் பகுதியை கட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க கிழிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பிடிச்சு இழுத்ததுனால இது கிழிக்கப்படலைங்கிறத ஃபாரன்சிக் டீம் உறுதிப்படுத்துகிறாங்க. மேலும் ஏமியோட உடலில் இருக்கிற காயங்கள் யாரோ ஒரு நபர் பெராண்டி வச்சதுனால வரல, அதுவும் கத்திரிக்கோலை வச்சு தான் அந்த காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஏமி மேலே சந்தேகம் வர்றதுக்கு 2வது மிக முக்கியமான காரணம். 3வது ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கொலை நடந்தப்போ பக்கத்து ரூம்ல அவங்க 2 பசங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 பசங்களையும் போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது, ஏப்பா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு நைட் ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த பசங்க சொன்னாங்க, ஆமா அங்கிள், ஃபர்ஸ்ட் 2 விதமான சத்தம் கேட்டுச்சு. ஒன்று துப்பாக்கியால் சொல்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, 2வது எங்க வீட்டோட கண்ணாடி கதவுகள் உடைக்கப்படுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுங்கிறாங்க. ஓ அப்படியா, எது ஃபர்ஸ்ட் கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் துப்பாக்கியால் சொல்ற சத்தம் கேட்டுச்சு, 2வது தான் கண்ணாடி உடைக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னு இந்த பசங்க சொல்றாங்க. பட் ஏமி சொன்ன தியரி படி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரூடர் உள்ள வந்தானா ஃபர்ஸ்ட் அவன் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் துப்பாக்கியால் சுட்டுருக்கணும். ஸோ இப்போ ஏமி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும், அதாவது இன்ட்ரூடர் தான் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும், வீட்டுக்குள்ள இந்த 2 பசங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுனால சந்தேகமே கிடையாது, இந்த சின்ன பசங்க சொன்னதான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு, அதுக்கப்புறம் அந்த கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 விதமான தியரியை வச்சு பார்க்கும்போது இந்த ஏமி தான் தன்னோட கணவரை ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கதவுகளை உடைச்சி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ இவ்வளவு தடயங்களையும் வச்சு ஏமியை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. எந்த குற்றவாளி தான் தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டான். ஏமி வழக்கம் போல எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் சொன்ன தியரி தான் உண்மை, அதான் நடந்தது, எங்க வீட்டுக்குள்ள ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான், நீங்க கொலைகாரனை பிடிக்க முடியாம என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றீங்கிற மாதிரி போலீஸ் மேலேயே பழி சுமத்துறாங்க. ஓகேப்பா, இவங்க கணவரை இவங்களே கொலை பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுப்போம், பட் மோட்டிவ் இருக்கணும்ல. இவங்க மேபி ஏதாவது இன்சூரன்ஸ் மணி கிளைம் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏமிக்கு ஏதாவது இல்லீகல் அஃபேர் இருக்கா, இல்லை அந்த பையனோட சேர்ந்துட்டு இவங்க கணவர் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு போலீஸ் தேடி பார்த்தா கூட கான்கிரீட்டான எவிடன்ஸ் கிடைக்கல. கணவர் மேலே இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்களா, இல்லை அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது பணம் வந்திருக்கா, அதுவும் இல்லை. இவங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களாங்கிறத எல்லாமே ரூமர் தான், அதை தேடி பார்க்குறாங்க. இவங்களுக்கு எந்த நபர் கூடயும் தொடர்பு இருக்கிற மாதிரியே தெரியல. அப்போ ஏமி என்ன காரணத்துக்காண்டி கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா போலீஸுக்கு ஏமியை அரெஸ்ட் பண்றதுல ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கு. பிகாஸ் மோட்டிவ் கிளியரா இருந்தா மட்டும்தான் அந்த வழக்கை நிரூபிக்க முடியும். அந்த மோட்டிவ் என்னன்னு தெரியாம போலீஸ் விழி பிதுங்கி இருக்க இந்த நேரத்துல தான் இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் IRS அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த IRS அமைப்பு யாருன்னா, அமெரிக்காலேயே டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். இவங்க ஃபெடரலோட, அதாவது கவர்மெண்டோட ஏஜென்சி தான். டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கா ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள். அந்த IRS அப்படிங்கிற கம்பெனி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாங்க. சார், ராப் கொலை செய்யப்பட்டார் நான் கேள்விப்பட்டோம், அது சம்மந்தமாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுங்கிறாங்க. போலீஸ் பயங்கர எக்ஸைட்டட் ஆட்டாங்க. பிகாஸ் IRSக்கும் ராபோட கொலைக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தா, இந்த ராப் ஏற்கனவே ஒரு ரூஃபிங் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து வருஷம் நிறைய டேர்ன் ஓவர் வரதுனால நிறைய டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் கடந்த 5 வருஷமா அவர் டாக்ஸ் கட்டவே இல்லை.
அதோட மொத்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டே 2005 வருஷம் $1.7 மில்லியன் இருந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அதனால நாங்கள் ராபை வந்து பலமுறை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணோம். ராபை எங்களால் ரீச் பண்ண முடியல. அப்போ வந்து அவரோட கம்பெனிக்கு ஃபுல்லாக அக்கௌண்ட் கீப்பிங் பண்ணுறது அவங்க மனைவி தான். அதாவது வரவு செலவு பார்த்து டாக்ஸ் கட்டுறது எல்லாமே அவங்க மனைவி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ஓகே சார் செக் பண்ணிட்டு சொல்கிறோங்கிறாங்க. பட் எந்த ஒரு சூழ்நிலையும் ராபை நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு அவங்க மனைவி அலோவ் பண்ணவே இல்லை. சரி, டைரெக்டாக நாங்கள் மீட் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, ராபை நாங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசணுங்கிறோம். அப்பவும் அவங்க மனைவி வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்கள் டைரெக்டாக ராபோட ஆஃபீஸுக்கு கால் பண்ணோம். அப்போ வந்து அவங்க மனைவி ஃபோன் எடுத்தாங்க. நாங்கள் சொன்னோம் ராப் கிட்ட பேசணும். அவங்க மனைவி சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராபை வர சொன்னாங்க. ராப் எதிர்மனையில் பேசினாரு. பட் பேசுனது அவரோட வாய்ஸ் மாதிரி தெரியல, ஒரு பெண் ஆண் குரல்ல மாற்றி பேசின மாதிரி இருந்தது. ஸோ எங்களோட அனுமானம் இந்த பெண்மணி தான் ஏதோ ஒன்று ஏமாற்றி பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த ராபை மீட் பண்ணவே முடியல. ஸோ இப்படி பல விதமான சிக்கல் இருக்கிறதுனால ஒரு நாள் இல்லைங்க மேடம், இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால நாங்கள் மே மாதம் 17 உங்கள் ஆஃபீஸுக்கு வரோம், ராபை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களோட பிளான்ங்கிற மாதிரி ஏற்கனவே தகவல் கொடுத்துருக்கோம். பட் இதில் என்ன கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா, எந்த டேட்ல இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் ராப் அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு இருந்தாங்களோ அதே டேட்ல ஏர்லி மார்னிங் தான் ராப் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. சார் எங்களுக்கு என்னமோ அவங்க மனைவி மேலே தான் சந்தேகமாக இருக்கு. இந்த 1.7 மில்லியன் பணத்தையும் அவங்க தான் அவங்க கணவருக்கு தெரியாமல் கையாடல் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஸோ மேபி அதை கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கிற மாதிரி ஐஆர்எஸ்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த கேஸில் எந்த விதமான மோட்டிவுமே இல்லைங்கிற மாதிரி திணறிட்டு இருந்த போலீஸுக்கு இப்போ என்ன மோட்டிவாக இருக்கலாங்கிற மாதிரி தெரியுது. இப்போ அவங்க மனைவி கிட்ட இதை சொல்கிறாங்க. இந்த தகவலை சொல்லும் போதே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபாரன்சிக் இருக்கிற தடயங்களை வச்சு அந்த பெண்மணியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணால் கூட ஏமி இப்போவும் அதான் சொல்கிறாங்க, நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது உங்கள் கணவரோட பிஸ்னஸ்லேருந்து $1.7 மில்லியன் நீங்கள் கையாடல் பண்ணியிருக்கீங்க. அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு தெரியல, எல்லாமே உங்கள் கணவருக்கு தெரியாமல் நடந்திருக்கு. அதாவது வருஷம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்காக ஒரு பணத்தை அவர் கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை நீங்கள் உங்கள் பேக்கெட்லேயே வச்சுட்டு டேக்ஸ் கட்டவே இல்லை. இதுதான் நடந்திருக்கு, இதுதான் மோட்டிவ். எப்போ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்கன்னு தெரிய போதோ அப்போ தன்னோட கணவர்கிட்ட தான் மாட்டிப்போம், அதனால உங்கள் கணவரை கொலை பண்ணியிருக்கீங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தியரி சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த பெண்மணி மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அப்போ போலீஸ் அவங்க கிட்ட இருக்க ஃபாரன்சிக் தடயங்கள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கீங்கிறதுக்கு பக்காவான ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கு. இதை அப்படியே கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு ஸ்டேஜில் தனக்கு அகைன்ஸ்டாக இவ்வளவு தடயங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஏமி ஃபைனலாக போலீஸ் கிட்ட ஒரு டீல் பேசுகிறாங்க. இல்லை எனக்கு நீங்கள் மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேணாம், நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எனக்கு குறைவான தண்டனை கொடுங்கன்னு ப்ராசிக்யூட்டர்கிட்ட ஒரு டீல் பேசியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி தான் அவங்க கணவருக்கு தெரியாமல் $1.7 மில்லியன் பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க. அதுவும் டாக்ஸ் கட்டுறதுக்காக அவங்க கணவர் கொடுத்த எல்லா பணத்தையும் கையாடல் பண்ணியிருக்காங்க. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வருஷம் டாக்ஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. பட் மொத்தம் இவ்வளோ பெரிய அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அதை தன்னோட மனைவி கையாடல் பண்ணிட்டாங்கிறது அவங்க கணவருக்கு தெரியல. அப்போ எப்போ அந்த ஆஃபீஸர் தன்னோட வீட்டுக்கு வந்தால் கணவர்கிட்ட மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே கல்ல 2 மாங்காய். தன்னோட கணவரை கொலை பண்ணிட்டா என்ன ஆகும், கணவருக்கு உண்மை தெரியாது. அப்போ கணவர் இறந்து போயிட்டா அவர் பிஸ்னஸ், அவர் டாக்ஸ் கட்டல, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் இப்போ இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த டாக்ஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன்ல தான் இவங்க இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஐஆர்எஸ் டீம் இந்த பிஸ்னஸை விற்றோ இல்லைன்னா அவங்க வீட்டை விற்றோ அந்த பணத்தை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இவங்களும் போலீஸில் மாட்டிப்பாங்க. பட் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த கொலையை பண்ணிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்பந்தப்பட்ட இரவு பிள்ளைகளை தூங்க வைக்கிறாங்க. கணவர் நல்லா தூங்குறாரு. நைட்டு தூங்கிட்டு இருந்தவரை அவரோட துப்பாக்கியை வச்சு எடுத்தே அவரை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிரைம் சீனை க்ளீன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 4 ஷெல் கேஸ் எடுத்திருக்காங்க. 1-2 வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று எங்கே போச்சுன்னு போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் இருக்க பேஸ்பால் பேட்டை எடுத்து உள்ளுக்குள்ளேருந்து கதவை உடைச்சி அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரூடர் உள்ளே வந்த மாதிரி ஒரு சீனை வந்து செட் பண்ணிட்டு கத்திரிக்கோலை வச்சு தன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதே கத்திரிக்கோலை வச்சு தன்னோட மார்பக பகுதியில் காயத்தை ஏற்படுத்திட்டு போலீஸுக்கு 911 கால் பண்ணி பயங்கரமான ஒரு டிராமா போட்டிருக்காங்க.
இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி எங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கும் விடை தெரியுது. அதாவது சம்பந்தப்பட்ட இரவு இவங்களோட ஹேண்ட்பேக் ஒன்று இருந்திருக்கு, அதை தன்னோட சகோதரி கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த சகோதரிக்கு உண்மையிலேயே அந்த ஹேண்ட்பேக்ல என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்குள்ளதான் துப்பாக்கி இருக்குங்கிறாங்க. உடனே அந்த சகோதரி வீட்டுக்கு போறாங்க, அந்த ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க, உள்ளுக்குள்ள துப்பாக்கி இருக்கு, அதுதான் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி. அதை எடுத்து பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்றாங்க. இந்த ஷெல் கேஸ், இவரோட உடம்புல இந்த துப்பாக்கி குண்டுகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, ஏமி தன்னோட சகோதரி கிட்ட ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்து விட்டாங்கல்ல, அதுக்குள்ள இந்த துப்பாக்கியால தான் இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்படுது. ஸோ ஃபைனலா இந்த ஏமிக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயம் இருக்கு, மோட்டிவும் கிளியரா இருக்கு, கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் கிடைக்கிறதுனால இவங்க தான் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்படுது. ட்ரையல் நடக்கவே இல்லை, ஏன்னா இவங்க ஏற்கனவே கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டு போலீஸ் கிட்ட ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்க நீதிமன்றத்தில் இவங்களுக்கு 20 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தண்டனை எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. பிளான் பண்ணி பக்காவா ஒரு நபரை கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் கணவரே கொலை பண்ணியிருக்காங்க. 20 வருடங்கள் தானா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டா இருந்திருக்கு. பட் இவங்களுக்குள்ள போட்ட அக்ரிமெண்ட்ல அந்த 20 வருடங்கள் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க ஒரு 17-16 வருடங்கள் சிறைவாசத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா 2022ஆம் வருஷம் ஜெயிலில் நன்னடத்தையோட அந்த காரணத்துக்காக சில வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. பட் இவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட 2 குழந்தையும் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுறாங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட ராபர்ட்டோட அம்மா தான் இந்த 2 குழந்தைகளையும் வளர்த்துட்டு வராங்க. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், தன்னோட கணவர்கிட்ட இருந்து அவருக்கு தெரியாம இவங்க கொள்ளையடிச்ச அந்த $1.7 மில்லியன் பணம் எங்க அப்படிங்கறத கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் போலீஸோட அனுமானம் என்னன்னா, கண்டிப்பா அந்த பணத்தை அவங்க இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு அசட்டா மாத்தி எங்கேயாவது வச்சிருக்கலாம். மேபி இவங்க ஜெயில இருந்து எப்போ வர்றாங்களோ அந்த பணம் கண்டிப்பா அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் அந்த பணம் எங்க போச்சு அப்படிங்கறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம ஒரு ஸ்பௌஸ் ஒருத்தவங்களை கொலை பண்ணாங்கன்னா மோட்டிவ் எப்படி இருக்கும்? பணம் தான் நேச்சரா. மோஸ்ட்லி பணம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மெரிட்டியல் அஃபேர், இல்லீகல் அந்த மாதிரி அஃபேர் தான் காரணமா இருக்கும். பட் மோஸ்ட்லி இந்த பணம் எப்படி வரும்னா இன்சூரன்ஸ் மூலமா வரும், இல்ல கணவரோட சொத்து மூலமா வரும். பட் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மோட்டிவை இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் பார்த்ததில்லை. கணவரோட பிசினஸ் டாக்ஸ் கட்டுறதுக்காக வச்சு இந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு 5 வருஷம் டாக்ஸ் கட்டாம இருந்து இப்போ அந்த அதிகாரிகள் வரும்போது எக்ஸ்போஸ் ஆயிடுவோங்கிற பயத்துல கணவரை கொலை பண்ண மாதிரி எந்த வழக்குலையும் நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த வழக்குல எனக்கு அந்த மோட்டிவ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வித்தியாசமா இருக்கு. ரெண்டாவது, ஃபாரன்சிக் டீம் சும்மா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பேஸ்பால் பேட்ல அந்த கண்ணாடி துகள்களை எடுத்துட்டு அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த டோர்ல இருக்க கண்ணாடியோட மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த பேஸ்பால் பேட்டால தான் அது உடைக்கப்பட்டிருக்கு, அதுல இருக்கிற கண்ணாடி துகள்கள் தான் இந்த பேஸ்பால் பேட்ல ஒட்டிட்டு இருக்கு நிரூபணம் பண்ணாங்க பாருங்க. உண்மையிலேயே சும்மா வேற லெவல் ஃபாரன்சிக் ஒர்க். ஸோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸ்ல புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இந்த கணவருக்கு தெரியாம இவங்க எதுக்காக அவ்வளோ பணத்தை கொள்ளையடிக்கணும்? இவங்க பசங்களுக்காண்டி கொள்ளையடிக்கணுமா? தேவையில்லை. இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருக்காங்க. கணவர் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கும் இவங்க பசங்களுக்கு தான் வரப்போகுது. அப்ப கணவருக்கு தெரியாம ஒரு பணத்தை அவங்க சேர்த்து வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவங்க கணவருக்கும் இவங்களுக்கும் உறவு சரியில்லாம இருந்திருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் டிவோர்ஸ் ஆகும்போது தனக்கு பேக்கப்புக்கு பணம் தேவை அப்படிங்கிற மாதிரி இதுல சேர்த்து வச்சிருக்கலாம். இல்ல இவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு நபர் கூட தொடர்பு இருக்கலாம். அந்த நபர் கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காகவோ இல்ல அந்த நபருக்காகவோ இந்த பணத்தை கொள்ளையடிச்சிருக்கலாம். ஒட்டுமொத்தத்துல ஒரு சரியான ரீசனுக்காக ஒரு மனைவி நல்லா போயிட்டு இருக்க குடும்பம் போயிட்டு இருக்கு, இந்த டைத்துல கணவன் இவ்வளவு பணத்தை கொள்ளையடிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அது ஒரு திருட்டுத்தனத்துக்காண்டி தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் அது என்ன காரணம் அப்படிங்கிறது அது உண்மையிலேயே அந்த ஏமிங்கிற பெண்மணிக்கு மட்டும்தான் தெரியும். கடைசி வரைக்கும் அது யாருக்குமே தெரிய போறதில்லை. இந்த கேஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு ஸ்மால் டேக் அவே என்ன அப்படின்னா, ஒரு மனைவி கணவனுக்கு தெரியாமல் நிறைய பேர் எடுப்பாங்க. இது நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம். இப்போ இல்லை, என்னோட நம்ம அம்மா அப்பா ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அந்த பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே கிடையாது. கணவர் ஒன்லி பேக்கெட்டில் மட்டும் தான் பணம் வச்சிருப்பாரு. நைட்டு வீட்டில் கணவர் அப்படி ஷர்ட்டை மாட்டுவார். இப்போ மனைவி தெரியாமல் ஒரு 50 ரூபா 100 ரூபா எடுத்து ஒரு பேக்கப்புக்காக நல்ல விஷயத்துக்காண்டி சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது உண்மையிலேயே ஒரு மனைவியே கணவன்கிட்ட திருடினது வித்தியாசமான திருட்டை நான் பார்க்குறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவி கிட்ட ஒரு பணம் எந்த மாதிரி அவங்க பணத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. அதில் கணவர் மட்டும் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் கணவர் இது நான் சம்பாதிக்கிற பணம், ஏன் பணம் அப்படிங்கிற மாதிரி என்னோட இது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு குடும்பமாக ஆயிட்டோம் அப்படின்னா
எல்லாத்துக்குமே இது சம்பாதிக்கிறது எல்லாத்துக்குமே தான், எல்லாரோட சந்தோஷமும் எல்லாத்துக்கும் தான், எல்லாரோட வருத்தமும் எல்லாத்துக்கும் தான். அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது. ஒரு மனைவி சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்காங்கிறக்காண்டி அவங்க சும்மா இருக்காங்கன்னு கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற வேலையை வந்து உண்மையிலேயே நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த வேலைக்கு நீங்கள் சம்பளத்தை நிவர்த்தி பண்ணவே முடியாது. அவ்வளவு டெடிக்கேட்டடான ஒரு ஆத்மார்த்தமான வேலை. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு கணவர் ஒர்க் பண்ணுறவங்க இது என்னோட பணம் அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே ட்ரீட் பண்ணக்கூடாது. அதே டயத்தில் இப்போ 2 பேரும் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் மனைவியே சம்பாதிக்கிறாங்கன்னா நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நீ அதிகமாக சம்பாதிக்கிற, அந்த மாதிரி வேறுபாடு வந்து கண்டிப்பாக காட்டக்கூடாது. அதே டயத்தில் இது ஓம் பணம் ஏன் பணம் அப்படிங்கிற பாகுபாடே இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் குடும்பம் ஒரு குழந்தைன்னு ஆயிட்டா இது ஓம் பணம் ஏன் பணம் இல்லை, 2 பேரும் வேற வேற இடத்துல சம்பாதிக்கிறான். இது அப்படி குடும்பம்னு ஆயிட்டாலே இந்த பணம் எல்லாமே குடும்பத்துக்குரிய பணம்னு ஆயிரும். ஸோ ஓம் பணம் ஏன் பணம்னு பிரித்து பேசக்கூடாது. நாம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அடுத்து நம்ம ஏதாவது வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், இல்லை எங்கே டூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசி பிளான் பண்ணணும். தவிர உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட இருக்குது, இது என்ன நம்ம ரூம்மேட்டா ஒரே ரூமில் தங்கியிருக்கோம், ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி பண்ணுறது அப்படி கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னா, 2 பேர் சம்பாதிச்சாங்கன்னா 2 பேத்துக்கு வேற வேற பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அந்த பணங்கிறது மொத்தமாக குடும்பத்துக்கு சேர்ந்தது. யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. இருக்கிற பணத்தை கணவன் மனைவி உட்காந்து பக்காவாக பிளான் பண்ணணும். நம்ம எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கலாமா, குழந்தைக்கு அடுத்து திருமணம் பண்ணணுமே அதுக்கு என்ன பண்ணலாம், குழந்தைக்கு அடுத்து ஹையர் எஜுகேஷன் வருது அதுக்கு எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தரை பணத்தை அபகரிக்கணுங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ஓம் பணம் ஏன் பணங்கிற மாதிரி வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழணும். அப்படி ஒற்றுமையாக அந்த பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாலே பாதி பிரச்சனை தீந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னு தெரியாது. உங்கள் வீட்டில் நான் சம்பாதிக்கிறேன் ஏன் பணம் ஓம் பணங்கிற மாதிரி வேறுபாடோட இருந்தீங்கன்னா இனிமேல் அதை நம்ம பணம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.